தலைவன் போயிட்டான், அது கூடயே என் நெஞ்சும் போயிடுச்சு. அப்போ நான் எப்படி இருப்பேன்? வெறுமையோடு இருப்பேன் இல்லையா? அதோட உச்சம், வருத்தத்தோட உச்சத்தில் இருக்கா. அதெல்லாம் எனக்கு விரட்டி விடலாம் எனக்கு தோணலை. கடல் தாண்டி போனால் பொருள் தேடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி பிரிஞ்சு போயிருக்கிறப்போ இவளோட மனசும் அவன்கிட்ட போயிடுதான், இந்த பொண்ணோட மனசும் அவன்கிட்ட போயிடுதான். அவள் திட்டுறா, மானகட்ட மனசை திரும்ப போயிட்டியே, என்கிட்ட திரும்ப வந்தீங்கன்னா அவனோட சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் அப்போ தோழி கேட்குறா, சரி சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ, உனக்கு வேறு வழி இல்லையன்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறா. அப்போ வந்து ஒரு ஓமை சொல்கிறாரு அந்த இடத்துல. ஒரு புலவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளெக்ஸ் போர்டு கலாச்சாரம் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு இல்லையா? எங்க பார்த்தாலும் அதனால நிறைய உயிரிழப்புகளும் வருது. அதனால அதை அகற்றணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் தேவையில்லாததுதான். நாடோடிகள்ல வர்ற மாதிரி விசா விநாயகர்னு எங்க இருக்காருன்னா, இது இலங்கையில கொழும்பு மாகாணத்துல விசா விநாயகர்னு ஒரு கோவிலே இருக்கு. அங்க போய் வேண்டிக்கிட்டா விசா கிடைச்சிருமா. கூகுள்ல போட்டு பார்த்தா ஒரு கோவில் வருது விசா விநாயகர். நான் நினைச்சேன் விசா விநாயகர்னா துன்பம் வரும்போது சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்கன்றதை விட அதை ஈஸியா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அதுக்கோட பொருள். நம்ம வணக்கம். திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா கவிதை புத்தகத்திலேருந்து நம்ம ஒரு கவிதையாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறவங்க திரு தேவகுமாரி சுரேஷ் அவங்க. வணக்கம் தேவா. வணக்கம்டா. வணக்கம் கவிதா. நம்ம இன்றைக்கி என்ன கவிதை பார்க்க போகிறோம்? காணவில்லை என் நெஞ்சத்தை. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா? ஆமாம்மா, கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், வடிவேலு பாணியில். ஆமாம். இது வந்து அதிகாரம் வந்து நெஞ்சோடு புலத்தல். குறள் எண் 1299. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்ச துணையல் வழி. இதுக்கு வந்து உரை வந்து இதில் வந்து மூவா உரை எடுத்திருக்கார் ஐயா. ஒருவருக்கு துன்பம் வந்தபோது தான் உரிமையாக பெற்றுள்ள நெஞ்சமே துணையாகவிட்டால் வேறு யார் துணையாவார்? இது வந்து எனக்கு ஒன்று தோணுது. மானங்கிட்ட நெஞ்சே, அவன் தான் வேணான்னு சொல்றாள், ஏன் அவன் பின்னாடியே போற அப்படின்னு அந்த வரைக்கும் திட்டுற வச்சுக்கு வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். நமக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குது இல்ல? அதேதான். காணவில்லை என் நெஞ்சத்தை, மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்து விட்டேன், காணவில்லை எப்போதும் என் உடன் இருக்கும் நெஞ்சத்தை. யாராவது நெஞ்ச காணும்னு தேடுவாங்களா? இது மற்ற பொருட்களை காணும்னு தேடலாம். அது உறுப்பு அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு என்ன சொல்றது, தள்ளி வச்சு பார்க்கறதுமாங்கல்ல, அது மாதிரி தள்ளி வச்சு பார்த்துட்டாங்க போல இருக்கு தலைவி. ஆமா, அதுதான் அவன் கூடயே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இடுக்கண் வருங்கால் நகுக, எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டார் வள்ளுவர். துன்பம் வரும்போது சரிங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்கன்றதை விட அதை ஈஸியா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அதுக்கோட பொருள். நம்ம சொல்லணும் வருங்கால், அங்கேயே அந்த இஃப் போட்டுறாரு அவரு. வந்துச்சுன்னா அப்போ நீங்க சிரிங்க, எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு போடுறாரு அவரு. அதை ஈஸியா சொல்லிட்டாரு. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க அப்படி ஒரு பாட்டு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. வருங்கால் என்ன வந்தே விட்டது இருக்கு. இப்பதான் சொன்னேன், எதிர்காலத்துக்கு சொல்லி வச்சாரு. உடுக்க இழந்தவன் கை போல என் இடுக்கன் களைய எவரும் இல்லை. இந்த குறள் படிச்சது என்ன ஞாபகம் வருது? நம்மளுடைய பாரதி கிருஷ்ணன் ஐயா தான் ஞாபகம் வருது. நம்மளுடைய நிகழ்வு, நம்ம வீட்டுல நடந்த நிகழ்வு வள்ளுவம் போற்றுவோமோட 1330வது நாள் நிகழ்வுல திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த குறளுக்கான விளக்கம் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு நட்புக்கான குறள் இல்லையா இது? கரெக்டாக நம்ம அவையிலையும் நட்பாராய்தல் தான் போயிட்டுருக்கு. ஆமாம். அந்த குறளில் வந்து வேட்டி அவுந்துடுச்சு, அதை பிடிக்கிறதுக்கு கை எவ்வளவு வேகமாக போகும், அது வந்து இந்த குறளில் ஒரு பாஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னார். ஆமாம், அது நடந்து முடிஞ்சிருச்சு, அது இப்போ நடக்க போகுது அப்படின்லாம் கிடையாது. இது முன்னாடி எதிர்காலம் பேசணுமா அது மாதிரி இல்லை, அது இறந்த காலம் ஆயிடுச்சு. அது அவிழ்ந்ததும் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கை போய் பற்றிக்குது, அது பிடிச்சு நிறுத்திருச்சு, வேட்டி தன் மானத்தை காத்துருச்சு. ஆமாம், அப்படி இருக்கணும் நட்பு. என் நட்பும் அப்படி இருக்கணும்.
அதுதான் நட்பு. நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா அதுதான் நட்பு அப்படின்னு ஐயா அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. அது மாதிரியான ஒரு விளக்கம். அதுதான் நினைவுக்கு வருது. எங்க 2 பேருக்கும் நினைவுக்கு வருது. உங்க எல்லாருக்கும் நிறைய நினைவுகள் வரும். உங்களோட நட்புகள் எல்லாம் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். என் இடுக்கண் களைய எவரும் இல்லை. உடுக்க இழந்தவன் கை போல என் இடுக்கண் களைய எவரும் இல்லை. நெஞ்சத்தை காணும்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட போய் நெஞ்சமே காணும்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஒன்றும் பண்ணவே முடியாது, யார்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான். கண்ணே மணியே என்று காலை சுற்றி திரிந்தவன் அமெரிக்காவில் வேலை என்றதும் ஆளாய் பறந்து விட்டான். எனக்கு விசா எப்போ கிடைக்கும், விடியல் எப்போ பிறக்கும்? கண்ணே மணியே முத்தே அருகே வா, அந்த பாட்டு தான் நினைவுக்கு வருது. அப்படி கொஞ்சிட்டு இருந்தவன் கடைசியில விசா கிடைச்சதும் அமெரிக்கானோட டக்குன்னு பறந்துட்டா. ஆமா. ஆமா. இப்போ நம்ம இந்த காத்திருப்பு இருக்கு இல்லையா, அந்த விசா ஒரு ஹஸ்பண்ட் போயிட்டாரோ ஒய்ஃப் போனாலும், இப்போல்லாம் ஒய்ஃபும் போயிடுறாங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி போகிறாங்க. அந்த கொஞ்ச நாள் ஒரு காத்திருப்பு, ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த காத்திருப்பு அவங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா. கொஞ்சம் குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த காத்திருப்புலாம் ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா. கணவன் மனைவிக்கோ காதலன் காதலிக்கோ அதை இந்த இடத்துல அழகாக குறிப்பிட்டிருக்காரு இல்லையா. அதோடையும் அந்த சங்க இலக்கியத்தில் தமிழர் வாழ்வு, பழந்தமிழர் வாழ்வு அப்படிங்கிறத சொல்கிறோம். அங்கேயும் பொருண்மையிற் பிரிவு தான். ஆமாம். தலைவியை விட்டு போகிறது. இங்கேயும் பொருண்மையிற் பிரிவு. ஆமாம். இப்போ மாடர்ன் டேலையும் அவன் அங்கே வணிகம் செய்ய போனான், இல்லை வேலை பார்க்க யாருக்காவது போனான்னா இங்கே அமெரிக்கா போயிட்டான். ஆமாம். அவ்வளோதான். சிச்சுவேஷன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இப்போ ஒரு காலம் மாறி இருக்குன்னா இப்போ பெண்ணும் போகிறா. ஆமாம். அந்த ஒரு அடுத்த படிநிலைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து காணவில்லை என் நெஞ்சத்தைன்னு அவனும் எழுதலாம். ஆமா. அவ பிஸியா இருக்கா. வாய்ப்புண்டு 29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தோம் சமீபத்துல. அதுல அப்படிதான் அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு கோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக போயிடுவா. ஐஏஎஸ் மெயின் எக்ஸாம் எழுத போயிடுவா. இந்த பையனுக்கு கோல்னாலே ஒன்றும் இல்லை. நீ என்னவா இருக்க, உன் அடையாளம் என்னன்னு கேட்டால் அவன் எல்லாருக்கிட்டையும் கேட்பான். அது என்ன அடையாளம்னு என்ன ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. எனக்கான அடையாளம் எதுன்னு எனக்கு தெரியலையே. அவனோட இக்கிகாயை அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் எது செஞ்சால் பெரிய ஆளாவேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அப்போ ரொம்ப வருத்தப்படுவான். அவள் பிரிஞ்சு போனதை நினச்சி வருத்தத்தில் ரொம்ப உழல்வான். குடிச்சு வேற மாதிரி ஆயிடுவான். அவனோட வாழ்க்கையே வேற மாதிரி ஒரு டேர்ன் எடுத்துரும். அதுக்கப்புறம் அவன் அவனோட என்னோட அடையாளம், நான் பிறந்ததோட அடையாளம் என்ன, வாழ்க்கையோட அடையாளம் என்னங்கிறத கண்டுபிடிப்பான். சப்போஸ் யாராவது பார்க்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட வேணாமான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இங்கே இப்போ சொன்னீங்க இல்லையா, பொண்ணு கூட இப்போ போகிறாங்க. அதுதான் அங்கே நடக்கும். அதேதான். அவள் வந்து கிளியராக இருப்பா அவளோட கோலில். அவள் வாழ்க்கையோட அடையாளத்தை தேடி போவா. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது. அவகிட்டே போய் அவள் தான் உலகம்னு நினைப்பான். அவளை மீறி வேற ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அவ பிரிஞ்சு போன பின்னாடி அந்த வருத்தத்துக்கு அப்புறம் தான் அவன் என்னங்கிறத கண்டுபிடிப்பான். அப்ப வந்து அந்த பொருண்மை பெரிதல் வந்து முதல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்ப பெண்களுக்கும் ஆயிடுச்சு. அதேதான். அது மாறி இருக்கு. எத்தனை பேருக்குத்தான் விசா வாங்கி கொடுப்பார் விசா விநாயகர். பாவம் அந்த விசா விநாயகர். இவர் வந்து நான் இதை தேடுறப்போ விசா விநாயகர்னு எங்க இருக்காருன்னா, இது இலங்கையில கொழும்பு மாகாணத்துல விசா விநாயகர்னு ஒரு கோவிலே இருக்கு. அங்க போய் வேண்டிக்கிட்டா விசா கிடைச்சிருமா. கூகுள்ல போட்டு பார்த்தா ஒரு கோவில் வருது விசா விநாயகர். நான் நினைச்சேன் விசா விநாயகர்னா எல்லா பாஸ்போர்ட் ஆஃபீஸ், நம்ம விசா அப்ளை பண்ற ஆஃபீஸோட வாசல்லையும் அது இருக்கும் போல. இல்ல அதுதான் விசா விநாயகர்னு சொல்றாங்கன்னு நான் இல்ல ஒரு கோவிலே இருக்கு. அங்க போய் வேண்டிக்கிட்டா விசா கிடைச்சிருமா. அந்த மாதிரி நான் கிடைச்சு போயிட்டு வந்துட்டு திரும்பவும் வந்து அதுக்கு நன்றி செலுத்திட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி பார்த்தேன் நானு. அப்ப அததான் ஐயா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா. தெரியாமல் தான் கேட்கிறேன், எனக்கு எனது நெஞ்சம் என்ன உறவு முறை. பாவம், அவளே எனக்கே துரோகம் பண்ணுது. அது என்ன உறவு முறையா இருக்கும், கூடையே பிறந்துட்டு இவ்வளவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஆமா. பக்கத்து வீட்டுக்காரியா, தூரத்து சொந்தமா, வார சந்தையில் பார்த்து பழகிய புது தோழியா, கள்ளழகர் எதிர் சேவையில் எப்போதோ பார்த்த யாரோ ஒருத்தியா. இத நமக்கு சொந்தம்னா நமக்கு நெருங்கின தோழியாக இருந்தால், இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால், நம்ம மேலே அன்பு வச்சவங்களா இருந்தால், நமக்கு பழகின ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அவரை பக்கத்து வீட்டுக்காரியானா வெஞ்சன்ஸ் உள்ள பக்கத்து வீட்டுக்காரியா. இல்லை இதில் இன்னொன்று நம்ம நினைக்க தோணுது. அந்த கால அளவை எப்படி நீட்டிக்கிட்டே போகிறார் பாருங்களேன்.
பக்கத்து வீட்டுக்காரியா, ரொம்ப நெருங்கினது, தூரத்து சொந்தமா எப்பயோ அது பார்க்கறது, வார சந்தையில பார்க்கறதுனா வாரம் ஒரு முறை நம்ம எப்போது பார்ப்போம்ல, ரெகுலரா பார்ப்போம். அடுத்தது கள்ளழகர் சேவை, எதிர் சேவையிலனா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்ப்போம். அந்த கால அளவை எப்படி நீட்டிக்கிட்டே போறாரு பாருங்களேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்ப யாரோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தி ஆய்வோ இப்போ ஒரு ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருவிழாவில் பார்ப்போம், அடுத்த வருஷம் திருவிழாவில் அவங்கள பார்ப்பாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுது இல்லையா? இந்த காலம் இல்லை, ஆனால் அது நம்ம காலம், நம்மளோட சைல்ட்ஹுட். நம்ம யாராவது ஒருத்தரை வந்து பழகின ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அவங்கள ரொம்ப பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம எப்பயாவது ஒரு விசேஷத்துக்கு தான் பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டில் எப்போ விசேஷம் வரும், அடுத்த விசேஷம், அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா வரப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கெல்லாம் அந்த டைமில் வருவாங்கல்ல, அந்த டைம் பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருப்போம், அந்த வீட்டுக்கு யாரோ கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க, அவங்க அது நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு இல்லையா? அதை இப்போ இருக்க பசங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ இருக்க பசங்க அந்த அது தூரத்தில் இருந்தாலும் அருகாமையில் இருக்க மாதிரி உணர்ந்துடுறாங்க. வீடியோ காலிங் இருக்கு, இன்னும் பல வழிகள்ல நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு, அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துருச்சு. எவ்வளவு தூரம் இருந்தாலும் பக்கத்துல பேசுற மாதிரியே பேசுறாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. அது அவங்க அனுபவிக்கல, ஈஸியா கிடைக்கும். கல்யாணம், காது குத்து, பூப்புனித நீராட்டு என்று கூட்டம் கூடவும் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கவும் எவ்வளவு காரணங்கள். இப்போ ஃப்ளெக்ஸ் போர்டு கலாச்சாரம் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு இல்லையா? எங்க பார்த்தாலும் அதனால நிறைய உயிரிழப்புகளும் வருது. அதனால அதை அகற்றணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் தேவையில்லாதது தான். நாடோடிகள்ல வர்ற மாதிரி இன்ஸ்டன்ட்டா ஃப்ளெக்ஸ் போர்டு, அதுக்காக தான் இது ஐயா குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டீ கடை திறந்த கையோட இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கும்ல. இப்போ இந்த ரிட்டையர்ட் ஃபங்க்ஷன் கூட ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க. அது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க. கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விஷயம் தான். எதுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்கும் தேறிட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் கொண்டாட்ட மனநிலையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது தவறு கிடையாது. அது எவ்வளோ வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு, இன்னொன்று போற வரவங்களுக்கு எவ்வளோ தொல்லையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு வெள்ளைக்குள்ள இருந்துட்டா எதுவுமே நல்லா இருக்கும். அத்துமீறி போகிறப்போதான் அது அராஜகம் பண்ணும்போது நமக்கு பொறுக்க முடியும். அதேதான். மொய் விருந்துகள், மொய்க்கும் உறவுகள், முலாம் பூசிய சலாம், நாற்காலிக்கு நமஸ்காரம், அற்ற குளத்து அருநீர் பறவைகள் உற்று பார்க்குமா உள்வழியும் குருதியை. இதுதான் சங்க இலக்கிய பாடல் மாதிரி எனக்கு. கண்டிப்பா எனக்கு இந்த உள்வழியும் குருதியைன்றப்போ அதுல ரொம்ப அது அந்த வழி ரொம்ப அழகா. ஆமா, இந்த அற்ற குளத்து அருநீர் பறவை அப்படின்றது மூதுரை பாடல், ஔவையாரோட மூதுரை பாடல். அது ஒரு 4 வரி பாடல் தான். அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லவர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு. இது எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த குளத்தில் நிறைய நீர் இருக்கிற வரைக்கும் பறவைகள்லாம் என்ன பண்ணும், அங்கேயே இருக்கும், வந்து தண்ணி குடிச்சிட்டு அங்கே இருக்கும். அதே போல் ஆம்பல் மலர்கள், எல்லா மலர்களும் அந்த 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 குளத்தில் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி வற்றின பிற்பாடு காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பறவை வந்து அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடும். ஆனால் அதே இடத்துல அந்த மலர்கள் எல்லாம் இருக்கும். அந்த மலர்கள் எந்த மலர்கள்னா, அந்த கொட்டி ஆம்பல் மலர்கள்லாம் அந்த குளத்தை விட்டு போகாது. அதுபோல் பொருள் இருக்கிற வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கிற சுற்றம் வந்து பொருள் இல்லைன்னா அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பொருள் இல்லைனாலும் தான் கூட இருக்கிறவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஔவையார் இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவர் வந்து காதலுக்கு சொல்றாரு பாருங்க, தலைவன் என் கூட இருக்கிற வரைக்கும் என் மனசு என் கூட இருந்தது, அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப அவன் பின்னாடியே இது போயிடுச்சு பாரு அப்படின்றது எவ்வளவு அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஏறக்குறைய நட்பும் காதலும் ஒண்ணு தானே. நட்புங்கிறது வந்து நம்ம ஜெண்டர் பார்க்காம வருது. ஆமா, ஆனா காதல் அப்படிங்கும்போது தான் நம்ம ஜெண்டர் பார்க்குறோம். இப்போ அது கூட இல்லாம வந்துடுச்சு. சரி, அதை பத்தி பேச வேண்டாம். ஆனா இது என்னன்னா ஏறக்குறைய ஒரே உணர்வு தான். கொஞ்சம் அந்த எல்லைகள் தான் வரையப்படும், அந்த நூல் இழை. ஆமா, அவ்வளவுதான். அந்த எல்லைகள் தான் நீரன் பண்ணணும், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே உணர்வு தான். ஆமா, அதை இதுக்கு கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பாக அழகா கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த உற்று பார்க்குமா அந்த குளம் வந்து எவ்வளவு வருத்தப்படும் இல்லையா, தன்னை விட்டு போகிறப்போ அந்த உள்ள வழியிற குருதியை வந்து அந்த குளத்துக்கு தெரியுமா, அது அழுகிறது யாருக்கு தெரியும். இன்னொன்னு, அந்த குளம் எங்கேயும் போக முடியாது. அதுல வர
பறவைகள் தான் போக முடியும். மேபி அந்த மலருக்கு போறதுக்கு வழி இல்லை, அதனால அங்க இருக்கோ என்னவோ. இருந்தாலுமே மனசுக்கு கூட வழி இல்ல, ஆனா அவன் பின்னாடி போகுது இல்ல. கரெக்டா பிடிச்சு. அதேதான். சொந்த நெஞ்சே காலை வருகையில் இனி யார் கையை நான் எதிர்பார்க்க முடியும்? சொந்த நெஞ்சே நெஞ்சு காலு கை எல்லாம் உறுப்பு. ஆனா அதை வந்து அழகா கொடுத்திருக்காரு. எனது விருந்துக்கு வந்தவர் 1000 பேர், நான் விழுந்து கிடக்கும் போது எத்தனை பேர். கல்யாண விருந்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போனல, நான் கஷ்டப்படுறப்ப நான் யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிட்டு இருக்காரு. அது அந்த இடத்துல விருந்துக்கு மட்டும் வந்தல, என் வருத்தத்தை நான் சொல்றப்ப நீ இருக்க முடியும். ஆமா இருக்கலையே. ஆமா, யாரும் இல்லையே, யாரு எனக்கு ஆறுதல் சொல்ல. ஆமா. அவன் ஏறி சென்ற விமானத்தின் வாலில் தொங்கிக் கொண்டு போனதே மானங்கெட்ட என் மனசு. நான் இப்பதான் சொல்றேன், மானங்கெட்ட மனசு திட்ட போறான்னா அதை எப்படி திட்டி இருக்கா பாருங்க. அவன் ஏறி சென்ற விமானத்தின் வாலில் தொங்கி கொண்டு. இப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒருத்த வந்து டிராவல் பண்ண பைசா இல்லாம ஆப்பிரிக்காலேருந்தோ எங்கேருந்தோ வந்த விமானத்துல வாழை பிடிச்சு தொங்கிட்டே வந்திருக்கான். நிகழ்வு இது, உண்மை நிகழ்வு. ஆமா, அது மாதிரி மனசு தொங்கிட்டு. ஆமா, இது எனக்கு படிக்கிறப்போ ஒரு சங்க பாடல் தான் எனக்கு மீண்டும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நெய்தல் நிலத்து பெண்ணு வந்து கடலுக்கு தாண்டி போயிருக்காரு. அவர் ரொம்ப நேரமாகும்ல, கடல் தாண்டி போனால் பொருள் தேடி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி பிரிஞ்சு போயிருக்கிறப்போ இவளோட மனசும் அவன்கிட்ட போயிடுதான், இந்த பொண்ணோட மனசும் அவன்கிட்ட போயிடுதான். அவள் திட்டுறா, மானகட்ட மனசை திரும்ப போயிட்டியே, என்கிட்ட திரும்ப வந்தீங்கன்னா அவனோட சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் அப்போ தோழி கேட்குறா, அப்படியா, சரி சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ, உனக்கு வேறு வழி இல்லையன்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக கேட்குறா. அப்போ வந்து ஒரு ஓமை சொல்கிறாரு அந்த இடத்துல. ஒரு புலவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வயல்வெளியில் வந்து குருகுன்னா நாரை பறவைகள் இல்லையா, அது பறவையெல்லாம் வந்து நெல்மணிகளை சாப்பிட்டுட்டு இருக்கான். அது என்ன பண்ணும், அதனால தொல்லை ஒன்றும் கிடையாது, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுமா, வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமா. அதை வந்து துரத்துறதுக்காக தண்டுமைன்னு சொல்லிட்டு ஒரு மேளம், அது மாதிரி ஒரு உரிமை மேளம் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடித்து அதை வந்து துரத்துவாங்களாம். அதை அடித்த உடனே அது பயந்து ஓடிடுமா. அது ஓடி போய் எங்கே போய் உட்காரும்னா, பக்கத்தில் இருக்கிற பனை மரத்தில் தான் போய் உட்காரும். வேறு மரம் அங்கே இருக்காது, பனை மரம் தான் இருக்குது. பனை மரத்தோட கிளைகள் எப்படி இருக்கும், இலைகள்லாம் ரொம்ப முள்ளா குத்தும் இல்லையா, உட்கார்றதுக்கு ரொம்ப வசதி இருக்காது. ஒரு நீண்ட கிளையாக இருந்தால் அது உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும், அது அப்படி இருக்காது. போய் வசதி இல்லாமல் தான் போய் உட்காருமா. ஆனால் நீ வசதி இல்லாமல் உட்கார்ற குறுகே நீ போய் வசதி இல்லாமல் உட்கார்ற. ஆனால் ஏன் மனசு என்னோட தலைவியனை போய் சேர்றப்போ நல்ல பறந்த அவன் மார்பில் போய் சொகுசாக இருக்கும். நிறைய இடம் இருக்கு. ஆமா, நிறைய. அதான் பறந்து குறுகலாத ஒரு இடத்துல வசதி இல்லாமல் போய் உட்கார்ற. ஆனால் என்னோட தலைவன் கிட்ட போகிற என்னோட மனசு நல்ல வசதியாக பரந்த மார்புல நல்ல ஜம்முன்னு போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு பாடல் ஒண்ணு வரும் அதுல. சிறப்பு. இதுல நீங்க இந்த தன்னுமை பத்தி சொன்னீங்க இல்லையா, அது ஒரு வகையான பறைன்னு நினைக்கிறேன். ஆமா, பறை. ஆமா, அதே மாதிரி கரடிகை அப்படின்னு ஒரு பறை, எனக்கு இது புதுசா இருக்கு. கரடிகைன்னு ஒரு என்ன சொல்றது, அது இசைக்கருவி இருக்கு, பறை கருவின்னு நினைக்கிறாரு. அதை வந்து ஒலிச்சோன்னா கரடியும் சிங்கமும் சேர்ந்து கர்ஜிக்கிற மாதிரி, கரடியோட சவுண்டும் சிங்கத்தோட கர்ஜனையும் சேர்ந்து ஒலிக்கிற மாதிரி அந்த கருவி வந்து ஒலிக்குமா. அதை வச்சு ஒரு கதை இருக்கு, எனக்கு கதை பேர், நாவல் பேர் ஞாபகம் இல்லை, நெடுஞ்சேரலாதனோட கதை, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட கதையாக அது இருக்கும். செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் பிறக்கிற கதையை இந்த கரடிகை ஆரம்பித்து சொல்லுவாங்க. இந்த கரடிகை சவுண்டில் வந்து அது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், அதை கேட்டு பயப்படுவாங்க. அது சிங்கமும் கரடியும் வருதுன்னு நினச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு பறையோட ஓசை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கதை. எனக்கு உடனே தன்னுமைன்னொடனே அது நினைவுக்கு வந்துருச்சு. நான் பிறந்த போதே என் உடன் பிறந்த நெஞ்சுக்கு இவனை எத்தனை நாளாய் தெரியும். நான் பிறந்தப்பவே நெஞ்சு வந்துருச்சு, இவன் இடையில வந்தான், இவனை எத்தனை நாளா தெரியும், எனக்கு தெரிஞ்ச பிறகு தானே நெஞ்சு. ஆமா, இடையில வந்தவன் தான் முன்னாடி வந்து பொசசிவ் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்புறம் தானே அவ்வளோ தெரியும், நீ மட்டும் போய் ஒட்டிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஆறுதலாக அருகில் நிற்காமல் அவனது சட்டை பைக்குள் கைக்குட்டையாய் கடைசி நொடியில் கட்சி மாறிய வேட்பாளரான வெறும் பயல் போல் என் நெஞ்சம் வெக்கமில்லாமல் இருக்கிறது. எனக்குத்தான் வெக்கமாக இருக்கிறது. எங்கேருந்து கொண்டு வந்து அரசியல சேர்க்கிறாங்க. கடைசி நொடியில் கட்சி மாறி வேட்பாளரான வெறும் பயல் போல்.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ஆமா, நிகழ்வுகள் ஆமா. நடந்துச்சு. அவங்களுக்கு அதுக்கு நமக்கு வேணாம், இல்ல இல்ல அரசியல் பேச வேணாம். அவங்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்கோ இல்லையோ, ஓட்டு நமக்கு போட்ட வெக்கமா வெக்கமா இருக்கு. அது வேணாம், ஓட்டு போட்ட நமக்கு தான் வெக்கமா இருக்கு. இங்க வந்து என் நெஞ்சத்துக்கும் வெக்கமில்லாம இருக்கு, எனக்கு தான் வெக்கமா வெக்கம், அதுதான் இருக்குங்கிறா. சொல்றேன் நானு. யாரைத்தான் நம்புவாள் இந்த பேதை நெஞ்சே, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம்னு ஒரு பாட்டு இருக்கு ஆமா, இல்லையா? யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். ஆனா இங்க பேதையும் நெஞ்சத்தையும் பிரிச்சுட்டாங்க. ஆமா, யாரைத்தான் நம்புவாள் இந்த பேதை நெஞ்சே நெஞ்சே. அப்படின்னு நெஞ்ச பார்த்து கேட்கிற மாதிரி. இதோ நான் மார்கழி திங்களில் என் மனத்தின் வாசலில் மண்டியிட்டு போட்ட மாக்கோலத்தின் மையத்தில் வைத்த பூசணி பூவை மிதித்து நடக்கிறது ஒரு எருமை. இதை நம்ம தான் கெஸ் பண்ணிக்கணும். 2 கால் எருமையா, 4 கால் எருமையா? ஏதோ எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கு அது. ஆமா. மிதிச்சு. நான் நம்மளோட கெஸ்ஸிங்க்கு விட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இது ஒரு பிரிவாற்றமை பாடல் தான் ஆமா, இல்லையா? ஆமா. அத வந்து எவ்வளவு பகடியா, எவ்வளவு ஜாலியா நம்ம படிக்கிறவங்களுக்கு. இது இந்த தூதுவிடு இலக்கியங்கள் இருக்கு ஆமா இல்லையா? ஆமா, அதுல இது நெஞ்சு விடு தூது போல இருக்கு. அதேதான். இல்ல அததான் எடுத்து கையாண்டிருக்காரு போல ஆமா. இருக்கு. காற்று விடு தூது, சேவல் விடு தூது, கோழி விடு தூதெல்லாம் இருக்கு என்னென்னமோ போல, இருக்கு. என்னன்னோ இருக்கு ஆமா. அதுல. அது மாதிரி இது நெஞ்சு விடு தூது. எடுத்தது ஆனா அதான். நெஞ்சு விடு தூது ஒண்ணு இருக்கு இருக்கு இல்லையா? இருக்கு இருக்கு தமிழ் விடுத்தூது எல்லாமே எல்லாமே இருக்கு. அதான் சின்ன சின்ன அந்த பாடலை எவ்வளவு சுவைப்பட நம்மள எவ்வளவு ரசிக்கிற மாதிரி. 2 வரி 1.5 அடி தான் இருக்கு. அதுக்கு அதுக்கு எவ்வளவு கற்பனை வருது வருது பாருங்க. பாருங்களேன், எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க. மாக்கோலத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டு மண்டி போட்டு போட்டேன் அந்த ஆமா. கோலத்தை. அதை மிதிச்சு பூசணி பூ மிதிச்சு நடக்குது ஒரு எருமை. அது நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது எருமை தான். ஆமா, அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதை விரட்டி விடாமல் வேடிக்கை பார்க்கிறது எனது வறுமை. தலைவன் போயிட்டான், அது கூடயே என் நெஞ்சும் போயிடுச்சு. அப்ப நான் எப்படி இருப்பேன்? வெறுமையோட இருப்பேன்ல. அதோட உச்சம், வருத்தத்தோட உச்சத்துல இருக்கா. அதெல்லாம் எனக்கு விரட்டி விடலாம் எனக்கு தோணலை. என் மனசு ஃபுல்லா வெறுமையா இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல அழகா குறிப்பிட்டிருக்காங்க. அது துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுகிறேன். அதை காதில் கூட வாங்காமல் அவன் தலைமுடியை கோதுகிறது எனது நெஞ்சம். முடிஞ்சிருச்சு, ஃபுல் சரண்டர். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடி, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. நெஞ்சம் சரண்டர் ஆனதும் அவளும் சரண்டர் ஆகிதான் ஆகணும். அவ்வளோதான், முடிஞ்சது. அதான் ஃபுல் சரண்டர். அதை தான் சொல்கிறேன். இந்த தலை கோதுரை தான் நம்ம பேசிக்கிட்டோம்ல. அந்த தலை கோதுறது வந்து முதல்ல நமக்கு வந்து பர்சனலாக இருந்தது. இப்போ நம்ம வெளியிலலாம் நம்ம பார்க்குறோம், ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த பசங்களும் பொண்ணுங்களும் வரப்போ இந்த தலை கோதுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நம்மளால. ஆமா, அந்த சீனெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு பர்சனலா இருந்த விஷயம்லாம் இப்ப நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இப்ப நமக்கே அது பழகி போயிடுச்சு. நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆயிட்டோம். ஆமா, ஆனா நமக்கு முன்னாடி இருந்த நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருக்க ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியாது. என்ன அசிங்கம் பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா அது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜெனரேஷனோட மனநிலை. அதை நம்மளும் அக்செப்ட் பண்ண தானே. அது ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைதான். அவங்க சொன்னா மட்டும்தான் நம்ம கேட்டுக்கணும். அந்த மாதிரியான நம்ம எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம். ஆமா, ஏன்னா நம்ம ஜெனரேஷன் அப்பா கிட்டே அடி வாங்கி பசங்க கிட்டே அடி வாங்குற ஜெனரேஷனா, அதனால எல்லாத்துக்குமே ஒத்து போயிடும். அதேதான். மற்ற 2 ஜெனரேஷனும் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க, நமக்கு அந்த தெளிவு இல்ல. சரி, இது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட தலைப்பு காணவில்லை என் நெஞ்சத்தை. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சோம், கடைசியில் சரண்டர் ஆயிட்டா. என்ன பண்றது, காதலன் அப்படின்னு ஒருத்தன் வந்த பின்னாடி சரண்டர் ஆகுறது இயல்பு தானே. அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த கவிதைக்கு போகலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.